ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க மாசி மாத ராசி பலன். துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க. அதே சமயம் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உங்களுடைய வீடு தேடி வந்து உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அதே போல் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5 கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்குள்ளே நின்று பலன் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அப்போது அந்த 5 கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான். கிட்டத்தட்ட ராகு பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 1.25 வருஷமாக அந்த கட்டத்தில் இருந்தால் பயணம் செஞ்சிட்ருக்கிறாருங்க. அப்போது அந்த ராகு மேலே இந்த 4 கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்யுதுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது துலாம் ராசி அப்படின்னாவே சித்திர நட்சத்திரம் 3-4 பாதமும், சுவாதி நட்சத்திரம் 1-2-3 4ஆம் பாதமும், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிர பகவான். அப்போ அதே போல் சுக்கிர பகவான் தன்னோட ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான 8ஆம் பாவகத்துக்கு அதிபதியான ரிஷபராசிக்கும் அதிபதி இந்த சுக்கிர பகவான் தாங்க. அப்போ இந்த சுக்கிர பகவானும் வந்து பார்க்கும்போது இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல நின்று பயணம் செய்ய போகிறாங்க, பலனை கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த பலன்கள் அத்தனையுமே எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொரு கிரகமும் துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான பலனை முதல்ல தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானத்தில், அதாவது கும்ப ராசியில் நின்று எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா திரவிய வரவை ஏற்படுத்த போகிறார். திரவிய வரவு அப்படின்னு என்னங்க, திரும்பின பக்கமெல்லாம் உங்களுக்கு லாபம், திசை திரும்பிய பக்கமெல்லாம் வருமானம், கடன் கேட்டாலும் கிடைக்கும், சம்பாதிச்சாலும் சம்பாதிப்பீங்க, திடீர் வருமானங்கள் போல் கிடைக்கும், எதிர்பாராத இடத்துல உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். சரிங்களா? உங்களை நீங்களே நம்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த 5 வருஷ காலகட்டமாக வந்து இந்த துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தைகள் என்ன, கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும்போது எப்படி இருக்கும்? உங்களோட மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திரவிய வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. சரிங்களா? அதை சொல்ல போனால் மெயினாக துலாம் ராசிக்காரர்கள் ஆண் ஜாதகர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மனைவி மூலியத்தில் கட்டாயமாக மனைவி மூலியமாகவோ அல்லது மனைவியினுடைய உறவினர்கள் மூலியமாகவோ உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இங்கே இருக்குங்க. சரிங்களா? அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய துலாம் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அதிபதியான செவ்வாய் பகவான், அதே போல் உங்களோட ராசிக்கு 7ஆம் பாவகத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான், அதாவது கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் அந்த 5ஆம் இடத்தில் நின்று உங்களுக்கு பலன் தராங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவான் எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல வழியில் உங்களுக்கு சேதத்தை உண்டாக்குவார். அது எந்தெந்த வகையில் நடக்கும்? அப்போது 5ஆம் இடம் அப்படிங்கிற என்ன சொன்னோம், பூர்வ புண்ணியம் புத்திரம் சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? அப்போது பூர்வீக சொத்துக்களை பிரச்சனைகள் உருவாகும், அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ அவங்களோட மனநிலைகள் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது
சிக்கல்கள் உருவாகும். அப்போ இதுபோல் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய ஒரு நேரகால கட்டமாகத்தான் செவ்வாய் பகவானால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் அடையக்கூடிய ஒரு பலன்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சரிங்களா? குழந்தைகளுடைய மூலியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்பட வேணுங்க இந்த இடத்துல. சரிங்களா? அப்போது செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பகவானால் நன்மை கிடையாதுக்கு, தீமை தான் நடக்கக்கூடிய அளவில் இருக்குது. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, புதன் பகவான் உங்களோட ராசிக்கு, அதாவது துலாம் ராசிக்கு புதன் பகவான் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, 9ஆம் பாவகத்துக்கு அதிபதி. அப்போ 9ஆம் இடம்னா என்ன? பிதிருஸ்தானம், பாக்கியஸ்தானம்ங்க. அதே புதன் பகவான் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அப்போ இந்த புதன் பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தில் நிற்கும்போது எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல வந்து நிற்கக்கூடாது. நின்னால் என்ன பண்ணும் அப்படின்னா, அவமானத்தை உண்டாக்கும், அவப்பெயர்கள் உருவாக்கும். சில நேரத்தில் சிலருக்கு நீங்கள் நன்மை செய்கிற மாதிரி நினச்சா உங்கள்கிட்ட ரொம்ப நெருங்கியவங்ககிட்டையோ அல்லது பழகினவங்ககிட்டையோ அல்லது உங்களோட குடும்பத்துக்குள்ளேயோ சரி இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியாமல் நான் அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் மறைச்சு அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதே இடத்துல உங்களுக்கு அதை வந்து தப்பான பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு கொண்டு விட்டு வந்துடுங்க. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், உங்களுக்கு அவமானம் ஏற்படும். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் அவமானம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பணத்தால் அவமானப்படுவீங்க, இல்லைன்னா குணத்தால் அவமானப்படுவீங்க. இல்லை அப்படிங்கும்போது மனைவி மக்கள் மூலியத்தில் ஒரு பதட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சரிங்களா? இவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்களா, அல்லது நம்மளை விட்டு விலகிடுவாங்களா, இல்லை நம்ம இவங்களை ஏதாவது பேசிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்ட சூழ்நிலை இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகத்தான் புதன் பகவானால் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த ராகு பகவானால் எந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட இந்த 1.25 வருஷமாகவே அங்கே பயணம் செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த 1.25 வருஷமாகவே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூர்வீக சொத்தை விட்டு வெளியில் வர்ற மாதிரியும், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளாலையும், அப்பாவுடைய சொந்த பந்தங்களால் நீங்கள் சில வேற்றுமை விவகாரங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கும், நீங்கள் பெற்ற பிள்ளைகள் மூலியத்தில் சரிவுகள் பார்க்கக்கூடிய அளவுக்கும், மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அளவுக்கும், அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அளவுக்கும் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. எப்போவும் உங்களுக்கு அதே ஒரு காலச்சூழ்நிலை தான் இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த விஷயத்தில் அத்தனையுமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அப்போ ராகு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, 11ஆம் பாவகத்துக்கு அதிபதியான சூரிய பகவான், லாபஸ்தானத்துக்கு உடையவர் சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது நிற்கிறார். அப்போது சூரிய பகவான் 5இல் நின்றால் நன்மையா தீமையா அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டாயம் தீமை செய்வார். அப்போ எந்த மாதிரியான தீமை செய்வார்? நோயை உண்டாக்குவார், உடல் அசதிகளை உண்டாக்குவார், உடல் ரீதிய சோர்வை உண்டாக்குவார், உடல் குழப்பத்தை உருவாக்குவார், படுத்த படுக்கையாக செய்வார். 1, 2, 3 நாட்களுக்கு படுத்த படுக்கையிலே இருக்கிற மாதிரி உங்கள் உடலை அதாவது அழுத்தி வைப்பார். சரிங்களா? அப்போ இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர் தான் இந்த சூரிய பகவானுங்க. சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை செய்யும் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையும் போது அதனுடைய பலன்கள் மாறும். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த 5 கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே இணையும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இதனால் இந்த 5 கிரகங்கள் ஒரு கட்டத்தோடு இணைஞ்சு இதனால் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். அப்படி இந்த 5 கிரகத்தின இணைவுனால் நீங்கள் ஒரு செயல்பட ஒரு காரியத்தை சரியான ஒரு வகையில் திட்டம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது இந்த 5 கிரகத்துடைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலையில் உங்களோட திறமைக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? உங்களோட உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும்.
உங்களுடைய திறமைக்குண்டான வெற்றி உங்களுக்கு இந்த இடத்துல அமையும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சில விதமான புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் ரீதியில். சரிங்களா? ஒரு ஊர் நிர்வாகத்தின் மூலியத்தில் உங்களோட பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? இந்த இடத்துல உங்கள்கிட்ட சில விஷயங்கள் ஒப்படைச்சி இதுக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும் கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய இந்த மாதத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு விலகும். சரிங்களா? அதனால் நீங்கள் தெளிவாக அடுத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த இடத்துல வெளிப்படையாக இருந்துறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அப்போ தொழில்னால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கே தவிர பாதிப்புகள் கிடையாது. அப்போ அந்த தொழில்னால இருக்கக்கூடிய ஆதாயத்தினால பொருளாதாரத்தில் நம்ம வளர்ந்து வருவோமா, ஒரு மேன்மைக்கு வருவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருமானம் சீராக இருக்கும். பழைய கடன்களை நீங்கள் கட்டுவீங்க. பழைய கடனை கட்டுவதற்குண்டான யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கட்டாயமாக உண்டு. அவங்கவுங்க விரலுக்கேற்ற வீக்கம் போல் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவங்க லட்சக்கணக்கில் கடனை கட்டுவாங்க. லட்சாதிபதி இருக்கக்கூடியவங்க ஆயிரக்கணக்கான கடன்களை திரும்ப கட்டிடுவீங்க. சரிங்களா? இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த இடத்துல கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே சமயம் பொருளாதாரம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், தொழிலில் வருமானம் வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடம்பர செலவுகளை இந்த இடத்துல பார்க்கும்போது குறைச்சிடணும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிறது உங்களுக்கு நல்லது. அதே போல் இந்த ஆடம்பர செலவுகள் குறைக்கும்போது குடும்பம் எப்படிங்க இருக்கும், குடும்பத்துக்கு குழப்பம் வந்துடாதா அப்படின்னா நெருக்கம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே. சரிங்களா? குடும்ப ரீதியில் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உறவினர்கள் வருகையால் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும். சரிங்களா? உறவினர்கள் வருகையால் சொந்த பந்தங்கள் உங்களோட வீடு தேடி வருவாங்க. அவங்களால உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு கூட்டமாக அமையும். அந்த கூட்டங்கள் அமையும் போது தன்னை இணைப்பிரியாத உங்களுக்குள்ள ஒரு சில சந்தோஷங்கள் கை கொடுக்கும். அதனால் ஒரு நன்மைகள் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பப்போ கண் எரிச்சல் வரும், அசதிகள் ஏற்படும். அசதிகள் என்னங்க, சோர்வு சோம்பல் உண்டாகும். கண் எரிச்சல் அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. பெருசாக ஒரு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. சரிங்களா? அப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 6, 7ங்க அதிர்ஷ்ட எண். 1, 2, 6, 7ங்க அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளிர் நீளம். வெள்ளை வெளிர் நீளம். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் மகாலட்சுமியோடைய எந்த திசையை நோக்கி இருக்குமோ அந்த திசையை நோக்கி நீங்கள் வழிபடுவது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா துர்க்கை அம்மன். சரிங்களா? அல்லது மகாலட்சுமியை வணங்குங்க, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? நல்லதே நடக்கும். இப்போ இந்த தெய்வத்தை வழிபடுவது வெள்ளிக்கிழமை நாளில், சரிங்களா, வெள்ளிக்கிழமை நாளில் துர்க்கை அம்மனையோ அல்லது மகாலட்சுமியோ வணங்கிட்டு வாங்க. அதே நாளில் பார்க்கும்போது நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. அந்த நாளில் பெண்களுக்கு இனிப்பு வழங்கி இனிப்பு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நம்பின காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கைகூடும். சரிங்களா? இதில் கட்டாயம் இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க. சரிங்களா? அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் இந்த மாசி மாதத்தினுடைய துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு உண்டான ராசி பலன்களுங்க. சரிங்களா? இந்த ராசி பலன் பதிவு என்பது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.